அன்புள்ள ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளின் ஓய்வு நாளின் காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் கூடி வரும்படி உம்முடைய அடியார்களே நீர் எங்களை நித்தனின்று விழிக்கச் செய்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கண்களுக்கு நாங்கள் பிரியமானவர்களாக நடக்க இந்த நாளின் உதயத்தை நாங்கள் கண்டுகளித்து நீர் நீதிபரராய் இருக்கிற எங்களோடு உம்முடைய நாமமாகிய சூரியனாகிய உம்மை நாங்கள் தரிசிப்பதற்கு உம்முடைய வெளிச்சம் எங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசிப்பதற்கு கிருபை காட்டினீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் ஒரு பரிசுத்த நாளுக்குள்ளாய் ஆண்டவர் இந்த வாரத்தின் கடைசி நாளாகிய 7வது நாளிலே தேவ சமூகத்தில் கூடி வரும்படி நம்மை எழுப்பின தயவிற்கு ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் எரேமியாவின் பாரம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாக சத்தியங்களை தியானிக்கப் போகிறோம். வேதாகமத்தில் எரேமியா ஆண்டவர் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை, தேவனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய பாரங்கள், இவைகள் எப்பொழுதுமே எரேமியாவுக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு பெரிய கவலையாக காணப்பட்டது. ஆண்டவரை ஏற்றிருக்கிற பிள்ளைகள் அவரை விட்டு வழிவிலகி செல்லக்கூடாது என்ற ஒரு அவசியத்தை எரேமியா அறிந்திருந்தோம். எப்பொழுதும் தேவ சமூகத்தில் வந்து விண்ணப்பித்து கொண்டே இருப்பார். அப்படி விண்ணப்பிக்கிற ஒரு அதிகாரம், எனக்கு பிடித்த அதிகாரம், எரேமியா 26வது அதிகாரம். இந்த அதிகாரத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், எரேமியா 26வது அதிகாரம் 1வது வசனம். யோசியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய யோயாக்கிமுடைய ராஜ்யபாரத்தில் துவக்கத்திலே கர்த்தரால் உண்டான வார்த்தை. நீ கர்த்தருடைய ஆலயத்தில் பிரகாரத்தில் நின்று கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பணிய வருகிற யூதாவையும் யூதாவுடைய பட்டணங்களின் குடிகள் அனைவரோடும் சொல்லும்படி நான் உனக்கு கற்பித்த எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல்லு, ஒரு வார்த்தையையும் குறைத்து போடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் நீ கேட்டு ஆலயத்தில் பணிய வருகிற பிள்ளைகளை பார்த்து நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். மேலும் எரேமியா 7:2 வாசிப்போம் என்றால், கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன என்றால், கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களாகிய இந்த வாசல்களுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கிற யூத ஜனங்கள் ஆகிய நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லுகிறார்.
அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய எச்சரிப்பு! ஆலயத்தில் பணிய வருகிற பிள்ளைகளை பார்த்து ஆலயத்தின் நுகப்பு வாசலில் நின்று கொண்டு பணிய வருகிறவர்களை ஆண்டவர் எச்சரி என்று சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுகிறார் 26:3, அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவரவர் தம் தம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்கள். நீ சொல்ல வேண்டிய அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு திரும்புவார்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நீ சொல்ல வேண்டிய அந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் திரும்பினால் எனக்கு சந்தோஷம். நான் சொன்ன இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டு மனஸ்தாபப்பட்டு திரும்பினால் நான் என்ன செய்வேன் என்று ஆண்டவர் எரேமியாவினிடத்தில் சொல்லுகிறார். எரேமியா 18:8, நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதிகள் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் இருந்து மனம் மாறுவேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். ஒருவேளை அவர்கள் மனஸ்தாபப்பட்டு திரும்புவார்கள், தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள் என்று சொன்ன ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் இருந்து மனம் மாறுவேன் என்று சொல்லுகிறார். மேலும் இந்த வார்த்தையை குறித்து எசேக்கியேல் 33வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல்லு. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற எச்சரிப்பு, நீங்கள் ஏன் வீணாக சாக வேண்டும்? உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். அன்பு பிள்ளைகளே, ஒரு தண்டனையை கொடுக்கிற ஒரு கட்டளை, அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று பிறப்பிக்கப்பட்ட அந்த கட்டளை அவர்கள் வாழ்க்கையில் மீண்டும் மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் இந்த வசனத்திலே எசேக்கியேல் பக்தன் சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை எசேக்கியேல் 18:23 அவர் சொல்லுகிறார், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்புவது தான் ஆண்டவருக்கு பிரியம் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. மேலும் அவர் ஜனங்களை இப்படிப்பட்ட வழியில் நடக்க வேண்டும் என்று எரேமியாவுக்கு சொல்லுகிறார். எரேமியா 26:4, நீ அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்திற்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தும் நீங்கள் கேளாமற் போன என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படிக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி உங்களிடத்தில் அனுப்பியிருந்த தீர்க்கதரிசிகளாக ஊழியக்காரரின் சப்தத்தை நீங்கள் கேட்கும்படிக்கு நான் உங்கள் முன்வைத்த என் நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் நடக்கும்படிக்கும் நீங்கள் என் சொல்லை கேளாமற் போனால் நான் உங்களுக்கு காண்பித்த
என்னுடைய திருச்சட்டங்களின் கட்டளைகளின் வார்த்தைகளை நீங்கள் கை கொண்டு நடக்க வேண்டும். அப்படி நடக்காமற் போனால் நான் இந்த ஆலயத்தை சீலோவை போல ஆக்கி இந்த நகரத்தை பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கும் முன் நான் சாபமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி என்றார். நீங்கள் ஒருவேளை கேளாமல் போய்விட்டால் நான் இந்த ஆலயத்தை சீலோவை போலாக்கி ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக சாபமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 26:6. எரேமியா இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அவர் மிகவும் மனம் துக்கப்பட்டு அவர் சொல்லுகிற வார்த்தை, எரேமியா இந்த வார்த்தைகளை எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே சொல்லும்போது ஆசாரியரும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் கேட்டார்கள். சகல ஜனங்களுக்கும் சொல்ல கர்த்தர் தனக்கு கற்பித்தவைகளை எல்லாம் எரேமியா சொல்லி முடித்த போது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் அவனை பிடித்து நீ சாகவே சாக வேண்டும் என்று சொன்னார்கள். எரேமியா 26:8. ஒரு நல்ல யோசனையை ஒரு மனிதன் சொல்லும்போது அதை யாருக்கு சொல்லுகிறார்களோ அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு நிலையை ஆண்டவர் அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த பிள்ளைகள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் எல்லோரும் எரேமியாவை பிடித்து நீ சாக வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். இதை குறித்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10-11வது வசனத்திலே நாம் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற சம்பவங்களை நாம் சற்று வாசித்து பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லுகிற ஆலோசனைகள் எப்படிப்பட்ட அனுபவத்தில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். தமிழிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், நல்ல மாற்றிற்கு ஒரு சூடு என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். 1 சாமுவேல் 4:10-11 இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்பனியும் பினேகாசும் மாண்டார்கள். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய ஆலோசனை நிமித்தம் தங்களை கெடுத்து கொண்ட பிள்ளைகள் இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் எப்படி கேட்கிறோம்? நாம் தேவனுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கையின் ஜீவிதம் நம்மை எப்படி ஒரு மனமாற்றத்திற்குள்ளாக நம்மை அழைத்து செல்லுகிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். 78வது சங்கீதம் நாம் வாசிக்கும்போது 78வது சங்கீதத்திலே 64வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்களுடைய ஆசாரியர்கள் பட்டயத்தால் விழுந்தார்கள், அவர்களுடைய விதவைகள் அளவில்லை. எரேமியா சொன்ன வார்த்தைகளை கேட்ட அந்த பிள்ளைகள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் எரேமியாவை பிடித்து நீ சாக வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவர் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தண்டனை. அவருடைய ஆசாரியர்கள் எல்லோரும் பட்டயத்தால் விழுந்தார்கள். அவர்களுடைய மனைவிகள் கணவர் மரித்து விட்டார் என்று கேட்ட செய்தி அவர்களுக்கு துக்கத்தை உண்டாக்கவில்லை,
மாறாக வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய விதவைகள் மனைவிகள் அளவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் சற்று யோசித்து பார்ப்போம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்க விருப்பமில்லாத பிள்ளைகள் எப்படி தங்களை பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்த்தால், எரேமியா 7வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீலோவில் உள்ள என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பொல்லாப்பு நிமித்தம் சீலோவை போல அவர்களை, அந்த பட்டணத்தை ஆண்டவர் மாற்றினேன் என்று சொல்லுகிறார். நாம் சற்று சிந்தித்து செயல்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி காணப்படுகிறது? இன்றைக்கு நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்மில் எப்படி காணப்படுகிறது? ஏசாயா 65:10 சொல்லுகிறது, என்னை தேடுகிற என் ஜனத்திற்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கடையாகவும் இருக்கும். என்னை தேடுகிற என்னுடைய பிள்ளைகளுக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டு தொழுவமாகவும் இருக்கும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த சத்தியத்தின் பலத்தினாலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை எப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை யோசித்து, ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படாதபடி, தேவனுக்கு விரோதமாக மட்டும் நீங்கள் கூட்டம் கூடாதிருங்கள் என்று சொன்ன அந்த எச்சரிப்பின் சப்தம். ஏனென்றால் தேவனுடைய கரத்தில் நாம் விழுவது நமக்கு அதிக பயங்கரத்தை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 5:37 எபிரேயர் 10:31 ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவனுடைய கரத்தில் விழுகிறது அதிக பயங்கரமாய் இருக்குமே, தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடி பாருங்கள். அன்பு பிள்ளைகளே, ஒரு தேவன், இந்த உலகத்தின் சிருஷ்டிகர், அவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் உண்டா? யோசித்து பாருங்கள். தன்னுடைய நிலையை அவர் விட்டு கொடுத்து மனுஷீக பிறப்பில் இருக்கிற நாம் மனம் திரும்ப வேண்டுமென்று அவர் விரும்புகிற அந்த விருப்பத்திற்கு நாம் ஏன் செவி சாய்க்கவில்லை? அதைத்தான் எரேமியா 18:8 நாம் வாசித்தோம். நான் விரோதமாய் பேசின இந்த ஜாதியார் தங்கள் பாவங்களை அக்கிரமங்களை விட்டு திரும்பினால் நான் செய்ய நினைத்த தீங்கை அவர்களுக்கு செய்யாமல் இருந்து மனமாறுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு பேசின இந்த வார்த்தைகள் எல்லாவற்றிலும் நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? நம்மில் யாராவது அந்த கீழ்ப்படியாத குணம் நமக்குள் இருக்கும் என்று ஆவியானவர் சொன்னார். அந்த குணத்தை மாற்றி தேவ சமூகத்தில் திரும்பி, ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று சொல்லி தேவனை நோக்கி பிரார்த்திப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் ஆதி சிறுவர்களைப் போல நாங்கள் கசந்து கொள்ளாதபடி, எரேமியாவுக்கு உண்டான அந்த பொல்லாத எண்ணங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வராதபடி நாங்கள் ஆண்டவரே மனமாறின அனுபவத்தோடு உம்முடைய சமூகத்தில் வர கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு அந்த நல்ல ஈவை தாரும். எங்களை புறம்பாக்கி போடாதையும். உம்முடைய சமூகத்தில் வருகிற எங்களை நீர் ஏற்று தள்ளாத தேவன் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிய கிருபை செய்யும். எங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் எரேமியாவுக்கு உண்டான வாரம் என்கின்ற இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான
ஒரு பெரிய பலத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று தேவநாமத்தில் நான் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.